அதிகரிப்பதால் நமது விவசாயம், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றன? நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த பருவநிலை மாற்றத்திற்கு நம்மால் ஈடுகொடுக்க முடியுமா? இவற்றை பற்றித்தான் பேசுகிறது இந்த வார சுவடுகள். வேடந்தாங்கலுக்கு பிப்ரவரி மாதத்தில் வந்து கொண்டிருந்த கூழைக்கடாக்கள் இப்போது நவம்பர் மாதத்திலேயே வருகின்றன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பறவை இன வகைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அடையாறு முகத்துவாரத்தில் பறவைகளை காண்பது அரிதாக இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. பூமி சூடாவதுதான் இதற்கு காரணம் என்கிறது அறிவியல். எப்படி பூமி சூடாகிறது? பெட்ரோலிய எரிபொருள், இயற்கை எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தியின் பயன்பாடு பூமி பரப்பில் அதிகரித்து வருகிறது. இதனால் வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் கரியமில வாயு காற்று மண்டலத்தில் அதிகமாகி இருக்கிறது. இந்த கரியமில வாயு சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை முழுமையாக திருப்பி அனுப்பாமல் சூரிய வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. இதனால் புவிப்பரப்பின் வெப்பம் அதிகமாகிறது. துருவப் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. மாலத்தீவு விரைவில் கடலில் மூழ்கப் போகிறது. பங்களாதேஷின் சில பகுதிகள் கடலில் மூழ்கி வருகின்றன. இதனால் பாதிக்கப்படும் மக்களை தட்பவெப்பநிலையின் அகதிகள் என்று சொல்கிறார்கள். தட்பவெப்பநிலை மாற்றத்தினால் ஒரு தேசத்தையே மக்கள் இழந்தால் அவர்கள் தட்பவெப்பநிலையின் அகதிகள் தானே. தமிழ்நாட்டில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? அண்ணா பல்கலைக்கழகத்தின் தட்பவெப்பநிலை மாற்ற ஆய்வு மையத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் தலைமையில் நடந்த ஆய்வுகளில் சில எச்சரிக்கை தரும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அந்த முடிவுகள் என்ன சொல்கின்றன? தமிழ்நாட்டில் 2100 ஆண்டிற்குள் சராசரியாக 3.1 முதல் 3.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கலாம். 2100 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் வருடாந்தர சராசரி மழையளவு 4% குறையலாம். 2100 ஆண்டிற்குள் கடல் மட்டம் 53 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கலாம். பருவநிலை மாற்றம் எப்படி விவசாயத்தை பாதிக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் கீதா லட்சுமி. கடந்த சில வருடங்களாக நம்ம இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு வரோம். உதாரணமாக எடுத்துட்டோம்னா தொடர்ந்த வறட்சி, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மழை குறைஞ்சி போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அதிக அளவு மழை, அப்போ அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் தான் நம்ம வந்து காலநிலை மாற்றத்தில் முக்கியமான ஒரு விளைவுகளாக நம்ம கருதிட்டு வந்துட்ருக்கோம். உதாரணமாக நாங்கள் 2008 வருஷத்துலேருந்து கிளைமா ரைஸ், கிளைமா அடாப்ட் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட்டு இந்த காவேரி டெல்டா பகுதியில் நாங்கள் நடத்திட்டு வந்துட்ருக்கோம். இதில் நாங்கள் க்ளோஸாக இந்த காலநிலை மாற்றம் எப்படி வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வடகிழக்கு பருவமழையில் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையிலும் மழை இருக்கும். மேஜர் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழையில் தான் மழை கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வடகிழக்கு பருவமழையில் எவ்வளவு மழை வருதுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற கடலோர பகுதிகளில், இப்போ இந்து மகா சமுத்திரம் இல்லைன்னா வங்காள விரிகுடா, இந்த கடல் பகுதிகளில் எவ்வளவு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையுடைய சக்ஸஸ் இருக்கும். இப்போ இந்த வருஷம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபோர்காஸ்ட் வந்துச்சு, அதாவது பருவகால வானிலை முன்னறிவிப்பு வந்தது. ஈவன் இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டான அளவு, எப்பவும் கிடைக்கக்கூடிய மழை அளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்களும் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற 2 காரணிகள் வச்சு நாங்களும் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளவு மழை வரும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது உண்டு. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
சாதாரண மழை அளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. நாங்களும் ஃபோர்காஸ்ட் எல்லாம் டெவலப் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்தோம். இப்போவே நம்மளுக்கு வந்து இப்போ முந்தி இருந்ததுக்கு இப்போவே வந்து நம்மளுக்கு ஹீட்டாக ஃபீல் பண்ணுறோம். பட் ஸ்டில் இன்னும் 2 டிகிரி பை மிட் செஞ்சுரியும் 3, 4, 5 டிகிரி பை எண்ட் செஞ்சுரியும் உயர்வதற்கான வாய்ப்புகள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கான்க்ரீட்டாக தெரியுது. இதனால் என்ன விளைவுகள் பயிர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 105 நாள் வயதுடைய ஒரு நெற்பயிர்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெல் பயிர் வந்து 105 நாள் வரைக்கும் இருக்காது. அதோடைய வளர்ச்சி காலம் ஒரு 5லிருந்து 6 நாள் குறுகிடும். இப்போ 105 நாளில் வரக்கூடிய நெல் ஒரு 95-100 நாளுக்குள்ளார மெச்சூர் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அந்த 5 to 6 நாள் அந்த அதில் ஒளிச்சேர்க்கை செய்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த டேஸ் வந்து குறையுது. அப்படி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உற்பத்தி வந்து குறையும். 2வது இம்பேக்ட் வந்து நீர் தேவை. நீர் தேவைன்னு பார்த்தோம்னா, இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது நீராவி போக்கு ஜாஸ்தி ஆகும். நீராவி போக்கு ஜாஸ்தி ஆகி அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சர்ஃபேஸ், இப்போ சாயிலிருந்து மண்ணிலிருந்து நீராவியாகிறது, இலை வழியாக டிரான்ஸ்பயர் ஆகிறது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா 1200 மில்லிமீட்டர் தண்ணி இருந்தால் இப்போ நெல் விளைவிக்க முடியும்னா, அதே நெல் விளைவிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1500லேருந்து 1600 மில்லிமீட்டர் தண்ணீர் தேவை ஏற்படும். அதாவது ஒரு 20 to 25% இன்க்ரீஸ்டு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் வரும் காலங்களில். ஒரு 15 கிலோமீட்டர் வரலும் போகும். அது வழியாக தான் பக்கிங்ஹாம் கனால் போகும். ரொம்ப அழகான இடம் அது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இந்த கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வியாதி வரும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. கடல்வாழ் உயிரின ஆய்வாளரான நம்மாழ்வார் தட்பவெப்ப மாற்றத்தால் மீன்கள் இடமாறுவது பற்றியும் கூடுதல் ஆழத்துக்கு செல்வது பற்றியும் சொல்கிறார். இந்த கிளேசியர்ஸ் இருக்கு, ஹிமாலயாவில் கிளேசியர்ஸ் இருக்குது. அப்புறம் உலகத்தில் ஆர்டிக் அண்டார்டிகா ரீஜனில் கிளேசியர்ஸ் இருக்குது. இந்த கிளேசியர்ஸ்லாம் ஸ்லோவாக அந்த வெப்பமடைவதனால மெல்ட் ஆகி வருது. மெல்ட் ஆகி வரும்போது இந்த கடல் மட்டம் உயருது. 1. 2வது, இந்த கடல் வாழ் உயிரினங்கள் கூட டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இப்போ இருக்குது. ஏற்கனவே பெரிய பெரிய திமிங்கலங்கள், போலார் பியர் ஆர்டிக் ரீஜனில் கூட அப்படி மைக்ரேட் ஆகி வேறு இடம் பெயருது வாழ்வாதாரத்துக்காக. அதாவது அவங்களுடைய சர்வைவல்னு சொல்லுவோம். சில கமர்ஷியல் இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ் கூட சவுத் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கொச்சின், ட்ரிவாண்ட்ரம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை கானாக்கழுத்தின்னு சொல்லுவோம் தமிழில், மேக்கரல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த மீன் வகைகளெல்லாம் மைக்ரேட் ஆகி நேராக நார்த் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகுது. காரணம், அங்கே தான் அதற்கு வாழக்கூடிய சீதோஷ நிலை இருப்பதாக அறிந்து, மேலும் உணவு வகைகளும் அங்கே கிடைக்கிறது. ஒரு 20 மீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ்லாம் இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகனால அதுக்கு கீழே கூட போகுது. பியாண்ட் ஒரு 40 மீட்டர் 50 மீட்டர் டெப்த்தில் போகுது. ஏன்னா மைக்ரேட் ஆகி தனக்கு உகந்த சூழ்நிலையை தேடி செல்கிறேன். அப்போ மைக்ரேஷன் பேட்டர்ன் 1. 2வது, அதுக்கு தகுந்தால் எங்கே உணவு வகைகள் இருக்குதோ அங்கே போய் அது மைக்ரேட் ஆகுது. ஸோ மனிதனுடைய சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் 40% கடல்லேருந்து தான் வருது. ஆக கடலை நம்ம பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் ஒரு காலத்தில் எக்கச்சக்கமான பறவைகளை பார்த்ததையும் பள்ளிக்கரணை ஏரியின் தெளிந்த நீரில் குளித்ததையும் நினைவு கூறுகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தியாகராஜன். அடையார் எஸ்சுவரி இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுமே வேண்டாம், அந்த எம்ஆர்சி நகரில் போய் உக்காந்திங்கன்னாக்க ஒரு இந்த மாதிரி ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு ஏப்ரல் மாதம் வரலும் ஆயிரக்கணக்கான வேடர்ஸ்னுங்க, சிட்டு குருவி இருக்கும். அதாவது அந்த அடியார் எஸ்டூரியிலேயே அந்த மண்ணிலேருந்து வர இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு குருவி. அதெல்லாம் மைக்ரேட்டரியாக வருது. அதெல்லாம் வந்துட்டு நான் செப்டம்பரில் வந்துட்டு ஏப்ரலில் போயிடும். அதெல்லாம் அந்த மாதிரி குருவிலாம் நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அங்கே அப்படியே மாறி போச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்க பள்ளிக்கரண்டை என்ன சொன்னேன், அப்போல்லாம் இப்போ குப்பையை கொட்டலை.
அப்போ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி வேளச்சேரி தாண்டின உடனே விஜயநகர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரலும் போகும். அது வழியாக தான் பக்கிங்ஹாம் கனால் போகும். ரொம்ப அழகான இடம் அது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆள் நாங்கள்லாம் பறவையெல்லாம் பார்த்துட்டு அங்கே தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். அங்கே இறங்கி குளிச்சுட்டு அழகாக குளிச்சுட்டு எத்தனை விதமான வாத்துகள் இருக்கும், எத்தனை விதமான பறவைகள் இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வியாதி வரும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் புதிய வகை நோய்களும் ஏற்படும் என்று எச்சரிக்கிறார் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. 10 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த அந்த சிக்கன் குனியா அப்படின்ற சில வியாதியெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது மாதிரி இல்லை. ஒரு 50 வருடங்களோ 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் அண்மை காலத்தில் வரக்கூடிய சில புது வகையான மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில வைரஸ் கிருமிகள், வியாதிகள். அதே மாதிரி விலங்கினங்களுக்கும் அந்த மாதிரியான சில புது வகையான வியாதிகள்லாம் உருவாகி, இது எதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்ற விஞ்ஞானபூர்வமான சில ஆராய்ச்சிகளில் தெரிய வரும்போது இதனுடைய மூல காரணம் தட்பவெப்பநிலை மாற்றம். பூமி வெப்பமடைவதால் தாவரங்களில் காணப்படுகிற மாற்றங்களை பற்றி பேசுகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் பேராசிரியர் மதிவாணன். 4 மணி பூக்களை முன்பு போல பார்க்க முடிவதில்லை என்று ஏங்குகிறார் அவர். நானே சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பார்த்துருக்குறேன். இப்போ நான் வளர்ந்த சூழ்நிலை, வெளியில் ட்ராவல் பண்ணும்போது, இடத்துல பார்க்கும்போது இருந்த அந்த தாவர வகைகளும் இப்போ இருக்கிற தாவர வகைகளும் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஈவன் அதை கூட விடுங்க, நீங்கள் பயிர் வைக்கிற இதிலே பாருங்கள். அந்த காலத்தில் வந்து பயிர் வச்ச அந்த வெரைட்டின்னு சொல்கிற அந்த வகைகள் இப்போ இருக்கான்னா இல்லை. இப்போ நெல்லை எடுத்துகிட்டா கூட நெல்லில் பார்த்தீங்கன்னா பல வகையான நெல்லுகள் இருந்தது. எல்லாமே இப்போ வந்து பேர்ச்சி வாக்கில் இருக்கிறத தவிர எதுவுமே வந்து பயிரிடுற நிலையில் எதுவுமே கிடையாது. நிறைய வகைகள், ஏகப்பட்ட வகை நெல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அந்த காலத்தில். குறிப்பாக சொல்லப்போனால் சம்பா சொல்லுவாங்க, குதிரவாள் சம்பா சொல்லுவாங்க, கிச்சடி சம்பா சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய வகைகள் நாங்களும் கொஞ்சம் வகையில் நாங்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் இப்போ வந்து பயிர் இல்லை, அது வழக்கத்தை விட்டு போயிடுச்சு. அது கிளைமேட் சேஞ்சால் தான் போச்சுன்னு சொல்ல முடியாது, பட் அது இல்லை. இப்போ ஒரு சில வகையில் தான் வச்சுட்டு இருக்கோம். அதே போல் வந்து அந்த அந்த சூழ்நிலையில் இப்போ கிராம பகுதியில் போய் பார்க்கும்போது அப்போ இருந்த அந்த தாவரங்கள் இனங்கள் வந்து ஒன்று படிப்படியாக குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நானே பார்த்துருக்கேன் ஒரு சில தாவர வகைகள் வந்து குறிப்பாக வந்து போனால் இந்த அந்தி மந்தாரன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஈவினிங் நேரத்தில் அந்த பூ பூக்கும், அந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது நிறையா இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அழகாக போட்டுருப்பாங்க. இந்த ஈவினிங் 4 o'clock பிளான் சொல்லுவாங்க. ஈவினிங் 4 மணிக்கு தான் அந்த வயலட் கலர், வெள்ளை கலரில் பூ வரும். எங்கள் ஊரில் நானே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலே கூட நிறையா வச்சுருந்துருக்கோம். அழகாக பார்க்குறது நல்லாயிருக்கும். அந்த செடி இப்போ எங்கள் ஊரில் சுத்தமாகவே இல்லை போயிடுச்சு. எப்படி போச்சுன்றது யாருக்குமே தெரியல. அதாவது நம்மளுடைய நமக்கு தெரியாமலே அந்த செடி போயிடுச்சு. அது மாதிரி சில கலைச்செடிகள் நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில். அந்த கலைச்செடிகள்லாம் இப்போ சுத்தமாகவே இல்லை. ஏன் போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்சு கூட இருக்கலாம். அதாவது இப்போ டார்வினிசம் சொன்ன மாதிரி சர்வைவல் த ஃபிட்டஸ்ட், எதெல்லாம் உயிரினலாம் அந்த இயற்கையை சார்ந்து வாழும்போது அதுக்கு தாக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கும், முடியாதெல்லாம் போயிடும். டைனோசரஸ் போல் அதுபோல் கூட அந்த மாதிரி போயிருக்கலாம். இப்போ இன்னொன்று கூட சொல்லுவாங்க ஊரில் வந்து பொடுதலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலைக்கு பொடுதலை அப்படின்வாங்க. ஒரு செடி கீழே படர்ந்து இருக்கும். நான் முன்னெல்லாம் பார்த்தா வயலில் நெல் வயலில் ஓரத்துலலாம் நிறையா இருக்கும். இப்போ அதெல்லாம் காணோம். ஆனால் இருக்கலாம், இல்லாமன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய பாப்புலேஷன் சொல்கிற அந்த டென்சிட்டி வந்து குறைஞ்சி போயிருக்கு. அது உண்மை, நமக்கு தெரிஞ்ச உண்மை. இது மாதிரி பல செடிகளை நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து தும்பச்செடி சொல்லுவோம். நிறைய எங்கள் ஊரில் நிறையா இருக்குது. இப்போ நான் பார்த்துருக்குறேன், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, குறைஞ்சிட்டே இருக்குது. அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஆனால் இதே எங்கள் ஊரில் போய் பார்க்கும்போது தும்பச்செடியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சே போயிருக்கு. முன்ன மாதிரி இல்லை. முன்ன பார்த்தீங்கன்னா அப்படி வளர்ந்துருக்கும். அதிலே சில இன்னொரு அதே ஜீனஸில் வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். அது காணாது போச்சு. இப்போ மனிதனுக்கு ஏன் இறைவன் புருவங்களை படைத்தான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடும்போது, தலையிலிருந்து உப்பு நீர் வேர்வையாக கீழே வடியும் போது கண்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்சிட்டிவான ஆர்கனை பாதுகாக்கிறதுக்காக இந்த புருவங்களை இறைவன் படைத்திருக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள காலநிலை மாற்ற மையத்தின் ஆய்வாளர் சலீம்கான்
பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளுக்கு பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்து பற்றி தன் ஆய்வில் கண்டறிந்துள்ளார். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா சலீம் கானின் இந்த ஆய்வை முக்கியமானதாக கருதி அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து பேச வைத்தது. இப்போ மனிதனுக்கு ஏன் இறைவன் புருவங்களை படைத்தான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடும்போது, தலையிலிருந்து உப்பு நீர் வேர்வையாக கீழே வடியும் போது கண்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்சிட்டிவான ஆர்கனை பாதுகாக்கிறதுக்காக இந்த புருவங்களை இறைவன் படைத்திருக்கலாம். அப்படி படைத்ததுனால அந்த வேர்வையை வந்து அந்த புருவங்கள் வடிகட்டி ஒரு பக்கம் விட்டுருது. அதனால் அந்த கண் பாதுகாக்கப்படுகிறது. இதை வந்து நாங்கள் எங்கள் சயின்ஸில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ கடல் கொந்தளிக்கும் போது, உப்பு நீர் வேர்வையாக கொந்தளிக்கிற மாதிரி கடல் கொந்தளிக்கும் போது, இந்த கண்கள்ங்கிறது கடற்கரையோரத்தில் வாழ்கின்ற மக்கள்கள், வளங்கள், இவைகளை பாதுகாப்பதற்காக இயற்கையாக அமைக்கப்பட்டது தான் இந்த மேங்க்ரூவ் மரங்கள் அல்லது மேங்க்ரூவ் போன்ற கடலோர மரங்கள். இதற்கு பேர் அலை ஆத்தி காடுகள்பாங்க, அலைகளை ஆற்றப்படுத்தும் காடுகள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சுனாமி அலைகள் போன்ற மிக பெரும் பேரிடர்கள் வரும்போது மிகப்பெரிய அலைகள் வரும், மேங்க்ரூவும் தாண்டி வரும். அங்கே இருக்க வளங்கள்லாம் எடுத்துட்டு ரீகரண்ட் பின்னாடி போகும்போது இந்த மனிதர்கள், வளங்கள் எல்லாம் இந்த மரத்தில் சிக்கிக்கிறோம். ஸோ உயிரிழப்புகள் வந்து குறைக்கப்படும். மேங்க்ரூவ் மரங்களுக்கு இப்போ ஆபத்து வரப்போகுதுங்கிறது தான் இந்த கிளைமேட் சேஞ்சு கொடுக்குற அதிர்ச்சியான தகவல். இப்போ மேங்க்ரூவ் மரங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்னா, மேங்க்ரூவ் மரங்கள் குறிப்பாக வேர்களில் சுவாசிக்கும். அது வந்து சதுப்பு நில மரங்கள்னால வேர்கள் கீழூன்றி பிறகு மேல் நோக்கி வரும். அது உப்பு நீரில், உப்பும் நன்னீரும் மிக்ஸ் பண்ணுற ஒரு இடத்துல வளர்கிறதுனால அது சுவாசிக்கிறதுக்காக தன்னுடைய வேர்களை சுவாசிக்கும் வேர்கள்பாங்க, நிமட்டோஃபோர்ஸ்பாங்க. அது மூலயமா சுவாசித்து அது அங்கே உயிர் வாழுது. இப்போ அந்த மேல் நோக்கி வர்ற வேருடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் இருக்கும். அதிகபட்சம் 1 மீட்டர் கூட இருக்காது. இட் வில் பி இன் சென்டிமீட்டர்ஸ். இப்போ கடல் மட்டம் உயர்ந்ததுன்னா இந்த மேங்க்ரூவ் வேர்கள் கடல் நீரில் மூழ்கும். அதனால் அது சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கலாம். அப்படி சுவாசிக்காமல் இருந்ததுனால் மேங்க்ரூவ் இனமே அழிகிறக்கூடிய அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிச்சாவரத்துலேயும் முத்துப்பேட்டிலையும் கொஞ்சம் மேங்க்ரூவ் மரங்கள் இருக்குது. இப்போ இந்த மேங்க்ரூவ் மரங்களுக்கு ஆபத்து ஏற்படும். இதை நம்பி பல்வேறு மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இருளர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பிச்சாவரத்தில் மேங்க்ரூவ் மரங்களையே தங்களோட வாழ்வாதாரமாக நம்பி வாழ்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கணிக்கிறோம்னா, 2100 50 சென்டிமீட்டர் கடல் மட்டும் உயர்ந்ததுன்னா மேங்க்ரூவ் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மிக சின்ன மேங்க்ரூவ் செடிகள்லாம் வந்து முற்றிலுமாக அழிஞ்சிடும். வளர்ந்து இருக்கிற மேங்க்ரூவ் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் அதனுடைய வேர்கள் எல்லாம் இழந்து மேங்க்ரூவ் இனமே அழியக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்படி அழிஞ்சிருதுன்னா இருளர்கள் அப்படிங்கிற சமுதாயம் எந்த வாழ்வாதாரத்தை நம்பி வாழ்வார்கள்? அவங்க வந்து மேங்க்ரூவுடைய பேக் வாட்டர்ஸில் மீன் பிடிச்சி, இந்த பேக் வாட்டர்ஸில் கையிலேயே கூட கிராப் பிடிச்சி அவங்க வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாட்டவர் அவங்களால எவ்வளோ வாழ்வாதாரத்தை அதில் மேற்கொள்ள முடியுமோ அது பண்ணாங்க. இது மாதிரி நிறைய கம்யூனிட்டி இருளர்களே அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்க மாற்று வழி செய்கிறதுக்கான திட்டங்கள் என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இருளர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் மீன் கிடைக்கலன்னா அந்த இருளர்களுக்கு வேறு என்ன மாற்று வழி? ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட். அங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் கூட மீன் பிடிக்க போவாங்க. அவங்க கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்க இல்லை, அவங்க வந்து மீனவர்கள். இந்த இருளர்கள் பேக் வாட்டர்ஸ், மேங்க்ரோவுக்கும் கடலுக்கும் நடுவில், அதாவது மேங்க்ரோவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எஸ்டூரியன் ரீஜனில் தான் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். மரநாய், தவளை, சிலந்தி உள்பட பல வகையான உயிரினங்களை பாதிப்பதன் மூலம் தட்பவெப்பநிலை மாற்றம் மனித வாழ்வுக்கு அச்சுறுத்தலாகிறது என்கிறார் சுற்றுச்சூழல் கல்வியாளர் பானுமதி. சாலிம் அலி அப்படிங்கிற டாக்டர் சாலிம் அலி ரொம்ப ஃபேமஸ் பறவை ஆராய்ச்சியாளர். பறவைகளை பற்றி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த அவர் சொல்லியிருக்காரு, பறவைகள் வந்து மனிதன் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் மனிதனால் பறவைகள் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு சில சில விலங்குகளும் பூச்சிகளும் வீட்டில் இருக்கு. ஒரு சிலது தேவையில்லாத பூச்சிகள், ஆனால் தேவை இருக்கிற சில பூச்சிகள் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பல்லி கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, பல்லியை வந்து விரட்டிடுவாங்க. ஆனால் பல்லி இருந்தால் கொசுக்கள் வராது.
பல்லி இருந்தால் கரப்பான் பூச்சிகள் இருக்காது. ஏன்னா பல்லியினுடைய உணவு அவைகள். ஸோ இந்த நிலையில் வந்து நம்ம வந்து ஏசி, இப்போ ஏசிங்கிறது என்ன, ஏசினால பல பாதிப்பு இருக்குது, ஆனால் வந்து ஏசி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிலை. ஸோ பள்ளியை வீட்டிலேருந்து எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் முன்னாடி என்னுடைய சமையல் உள்ள இந்த சிலந்தி, அந்த சிலந்தி வந்து மிகவும் விருப்பமான உணவு வந்து கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி அதை பிடிச்சி நல்லா சாப்பிடும். நைட்டில் தான் வரும். அது வந்து இரவு வேளைகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த சிலந்தி. இந்த சிலந்தியை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இப்போ பார்த்ததே கிடையாது. அந்த சிலந்தினுடைய உணவை நம்ம அழிச்சு விடுறோம். உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் தவளை ஒரு மிக முக்கியமான ஒரு இனம். ஏன்னா தவளையினுடைய நிலை நல்லா இருந்தால் நம்மளுடைய சுற்றுச்சூழல் நிலையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. ஏன் தவளை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தவளையுடைய தோல் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு மாசக்கேடுலையும் ரொம்ப சீக்கிரம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் தவளையினுடைய தோல். அதனால் வந்து மாசக்கேடு இல்லாத இடங்களில் தவளை இருந்தால் நல்ல ஒரு நீர்நிலை அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளே ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூட ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் தவளுடைய சத்தம் கேட்டிருக்கேன். ஃப்ளாட்டுகளுக்கு நடுவில் நம்மளுடைய சிட்டிகளில் கூட தவளைகள் சின்ன சின்ன நீர் தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டுன்னு இருக்குது, உடனே தவளை சத்தம் கேட்கும், அதில் முட்டையிடும். அந்த மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் கான்க்ரீட் ரோட்ஸு அந்த மாதிரி தவளைகள் இல்லை. தவளைகள் வந்து இப்போ ஒன்று சார்ந்து வாழ்கிறதுல பூச்சிகளினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது தவளை. பூமி வெப்பமயமாவதன் வேகத்தை குறைப்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. நமது அன்றாட வாழ்வில் எரிசக்தி பயன்பாட்டை குறைப்பது தான் அதற்கு முதல் படியாக இருக்கும். இது பற்றி சில அறிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சும்மானா எப்போ பார்த்தாலும் ஏசி போடுறதுக்கு பதிலாக நீ அதை வந்து ரொம்ப பீக் சம்பரில் முடியாத கட்டத்தில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த வின்டரில் நான் இப்போ ஏசி போடவே இல்லை. முந்தி நிலத்தில் பயிரிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாற்று வழி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய நிலம் தண்ணீரில் மிதக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அப்பயும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம். அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் அக்ரிகல்ச்சர். நீங்கள் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக்ஸை வச்சு ஸ்டிக் க்ராஸாக போட்டுட்டு அதில் வந்து நம்ம படர் தாமரைகள்னு சொல்கிற மாதிரி பம்கின்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எது வந்து வளரக்கூடுமோ அது வளரலாம். அப்படி வளர்த்தோம்னா அவங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதே சம்பாத்தியம் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சம்பாத்தியம் அதில் இருந்து அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரே நாளில் அத்தனை மழையும் பெய்யும் போது அது கண்டிப்பாக கிராப்புக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம இனிமேட்டு என்னென்னா இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சடனாக நிறையா மழை வந்ததுன்னா அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, கடலில் வந்து நிறையா தண்ணி போய் வேஸ்ட் ஆகும், அந்த வேஸ்ட் ஆகாமல் தேக்கி வைக்கிறதுக்கான முதல்ல வந்து நம்ம நிலத்திலேயே தேக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓடைகள்லேருந்து நம்ம கடலுக்கு போகாமல் தேக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதுகளெல்லாம் நம்ம பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இன்டென்சிஃபைடு ரெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய குறைந்த நீரை வைத்துக்கொண்டு எப்படி நல்ல ஒரு மகசூலை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, மண்ணினுடைய தன்மை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், இது எல்லாம் ஒரு விவசாயிகளுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய தாக்கத்தினால இந்த வெப்பநிலை மாற்றம், பூமியினுடைய தட்பவெப்பநிலை மாற்றம், பூமி வெப்பமடைதல் எல்லாம் வந்தாலும் விஞ்ஞானமுக்கும் அதுக்கு வந்து ஈடு கொடுத்து இன்னைக்கு இந்த செயற்கைக்கோள் முறையை வைத்துக்கொண்டு எப்படி வந்து மண்ணினுடைய ஈரத்தன்மை இருக்குது, எங்கே வந்து விவசாயம் செய்ய உகந்த பகுதின்ற சொல்கிற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியும் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. நமது தட்ப வெப்பநிலையில் ஏற்பட்டு வரக்கூடிய அதிவேக மாற்றங்கள் நமது எதிர்கால வாழ்க்கையை புரட்டி போடத்தக்கவை. அதனை எதிர்கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய புதுமையான ஏற்பாடுகளும் கூட வேகமானதாகவும் விவேகமானதாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள்.